ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு நீ வாக்கு கொடுத்தல்லக்கா. இப்பவும் அந்த வாக்கு அப்படியே தான் இருக்கு, மாறாதா அகிலா. நிச்சயதார்த்தம்லாம் அத்தை ஏதோ நினைச்சுக்கிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்பாடு பண்றதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருமா என்ன? சரிக்கா, அப்போ கதிர் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்? நான் அவனுக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன்னு தெரியுமா? ஒரு தடவை கால் அட்டென்ட் பண்ணி அதெல்லாம் அம்மா ஏற்பாடு பண்றாங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்ல அவனுக்கு என்னக்கா கஷ்டம்? தயவு செஞ்சு சொல்லுக்கா, எது உண்மை எது போய்? இங்க நிச்சயதார்த்த ஏற்பாடு நடக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா கதிர் உன் கழுத்துல தான் தாலி கட்டுமா, அதுதான் உண்மை. இதுல எந்த பொய்யும் இல்ல. இப்படிலாம் நீ டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னு தான் உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். எதையுமே நான் சொல்லாம இருக்கேனே தவிர நான் பொய் சொல்லல அகிலா. நீ என்னையும் நான் கொடுத்த வாக்கையும் நம்புறல்ல அகிலா? நான் உன்னதான் கேக்குறேன், நம்புறியா இல்லையா? நம்புறேன்க்கா, நம்புறேன். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு யார் என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காம உன் படிப்பை மட்டும் பாரு. கதிரோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா பொண்ணு நீதான். அக்கா, நான் வேணா ஒரு தடவை வந்துட்டு போட்டுமா? ஏ, என்ன பேசிட்டு இருக்க? நான் இவ்ளோ சொல்றேன்ல, யாரு என்ன ஏற்பாடு பண்ணாலும் தாலி கதிர் தானே கட்டணும். கதிர் உன் கழுத்துல மட்டும்தான் தாலி கட்டுமா. நீ ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் எழுதுற வழியை மட்டும் பாரு. நான் படிக்கிறேன்க்கா, என் படிப்பை நான் விட்டுற மாட்டேன். நீ என்ன விட்டுறாதக்கா. கதிர் ஏங்கா பேச மாட்டேங்கிறா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உண்மைய சொல்லு. என்கிட்டயே நீ இப்படி பேசுறியே, அப்ப கதிர்கிட்ட நீ எப்படி பேசுவ? அவனுக்கு உன்னை பத்தி தெரியும்ல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒருவேளை பயந்துகிட்ட கூட உன்கிட்ட பேசாம இருக்கலாம். இப்ப நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு நம்பிக்கை இருந்தா படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஆனா அக்கான ஒருத்தர் இருந்தாங்கிறத மறந்துரு. அக்கா. ஆமா அகிலா, இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லக்கா, நான் உன்னை நம்புறேன், படிக்கிறேன்க்கா. சாரி. என்னங்க, அது வந்து அம்மா அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க, உன்னை அடிச்சிருக்காங்க. அவங்க மட்டுமா? நானே உன்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஆனாலும் நான் நினைச்சுதான் செய்வேன்னு நீ இன்னும் பிடிவாதமா தான் இருக்கல்ல? இல்லங்க, நான் பேசாத மகா. பொண்ணுங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட பத்தி அவ்வளவு பேசுவ. அகிலாவுக்கு மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஒருத்தன் உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டான்னு சொல்றான், அதுக்கப்புறமா அவனுக்கு அகிலாவை தான் கட்டி வைப்பேன்னு அப்படி என்ன பிடிவாதம் உனக்கு? இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு அவளுக்கு தப்பான ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் பேசினதை கேட்டுட்டு நீங்க கோவப்படுறீங்க. ஆனா ஏன் அப்படி பேசினேன்னு கேளுங்களேன். அவன் வீட்டுல எங்க கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவன் எங்கேயோ தனியா இருக்கா. 10 வார்த்தை பேசினா அதுல 9 வார்த்தை கதிர் கதிர்னு தான் இருக்கு. அப்படி இருக்கிறவள இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா எப்படிங்க அவ தாங்கிக்குவா? ஏதாச்சும் ஒண்ணு கடுக்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? உடனே கிளம்பி இங்க வரேன்னு சொன்னா அவ படிப்பு என்னாகும்? அப்போ அகிலாவை சமாதானப்படுத்த மட்டும்தான் நீ இதெல்லாம் பேசுற. கதிர் மேகனா கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிதானே உள்ள வந்த.
அந்த விஷயத்துல நீ உறுதியா தான் இருக்க. அந்த மேக்னா பின்னாடி இனிமே எந்த ஆதாரத்துக்காகவும் போக மாட்டேன். ம்? இல்லைங்க, நான் மகா, எனக்கு என்ன பதில் தேவையோ அதை நீ இன்னும் சொல்லவே இல்லை. நீ மாற மாட்ட. அகிலாவை சமாதானப்படுத்ததான் நீ அப்படியெல்லாம் பேசுறேன்னு சொன்னது பொய், அப்படிதானே? இல்லைங்க, நான் பொய் சொல்லல. நிஜமாவே அப்படி நினைச்சுதான் சொன்னேன். அந்த மேக்னா நல்லவன் இல்ல. அது நம்ம பிரச்சனை இல்ல. அதுல நீ தலையிட வேண்டிய அவசியமும் இல்ல. நீ அதுல தலையிட கூடாது.